எல்லாத்துலயும் ஒரு காமன் ஃபியூச்சர் ஒண்ணு இருக்குது, பொதுவான ஒரு விஷயம். வெனிசுலாவுல, கிரீன்லாண்ட்ல, ஈரான்ல எல்லாமே ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். ஓ ஓகே. உக்ரைன்ல என்னத்துக்கு ரஷ்யா ரகலை பண்ணுது? ஆயில் இருக்குது அவங்ககிட்ட. ஓ ஓகே. ரஷ்யாவில ஒண்ணுமே இல்லையே. சைபீரியாவில கொஞ்சம் ஆயில் ரிசர்வ் வச்சிருக்காங்க, அதை விட்டா ஆயில் இல்லை. அதனாலதான் உக்ரைன் வந்து அவங்க அடிக்கிறாங்க. அதே தான் இப்ப அந்த பெட்ரோல இதை வந்து தான் கையில வச்சுக்கிட்டாங்க, பொருளாதாரத்தை சமாளிக்க முடியுங்கிற ஐடியாவோட தான் இந்த ரெண்டு வல்லரசும் இருக்குது. அவங்க ஒண்ணு புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த டாமினேஷன் வந்து இவங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளவு நாள் வராம இருந்த அந்த இது பேட்டரி எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல்ஸ், எல்லாமே எலக்ட்ரிபிகேஷன் ஆயிடுச்சு. சோலார் சிஸ்டம் வந்துருச்சு. இன்னைக்கு கார்கள்லாம் வந்து எலக்ட்ரிக், நம்ம ஊர்ல எல்லாமே எலக்ட்ரிக் தான் மாத்திட்டாங்க. அதெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா பெட்ரோலுக்கு வேல்யூ இருக்காது. இதை எதிர்பார்க்காம இவங்க என்னத்துக்கு போராடுறாங்கன்னு புரியல. இது இந்த ரேஞ்சில் போனாக்க இன்னும் 15 வருஷத்துல சவுதி பிச்சைக்காரன் நாடா இருக்கும், துபாய் பிச்சைக்காரன் நாடா இருக்கும். அவங்களுக்கு இருக்கிறது ஆயில் ரிசோர்ஸ் ஒன்று தான், வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட. அதனாலதான் இவ்வளவு நாள் வந்து சோலார் பவர்டு இதையோ எலக்ட்ரிக் பவரையோ யூஸ் பண்ண விடாம அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் தடுத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோலார் பவர் கிடையாது.